ஃபைன் படிஸ். இன்னைக்கு டே 12. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோன்றத லைட்டா ஒரு வாட்டி ரிவாம்ப் பண்ணிடுறேன். ஒன்றும் இல்லை, ஜென்ரிக்கா வந்து ஒரு HTML CSS JavaScript வெரி பேசிக்ஸ் பார்த்தோம். அப்புறம் வந்து ஒரு JavaScript யூஸ் பண்ணி ஜஸ்ட் JavaScript யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு UI கிரியேட் பண்ணலாம், HTML CSS UI கிரியேட் பண்ணலான்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்மளே ஒரு டு-டூ லிஸ்ட் எழுதணும். இதுதான் வந்து பேசிக்கா HTML JavaScript CSS வச்சு நம்ம பார்த்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா லைட்டா அட்வான்ஸ்டா போகணும்னு சொல்லிட்டு கிளாஸஸ், ரியாக்ட் அதெல்லாம்குள்ள போனோம். நம்மளோட கோல் என்னன்னா ரியாக்ட் வச்சு ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது. ஸோ அதனால ஸ்டார்ட் பண்ணோம் ரியாக்ட் நம்ம கிரியேட் பண்ண ஒரு HTML வச்சு உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா நம்ம கிரியேட் பண்ண டு-டூ லிஸ்டே ரியாக்ட் வச்சு கிரியேட் பண்ணோம். ஸோ இது ஒரு நாள் டாஸ்கா போச்சு. அப்புறம் என்ன பண்ணோம்னா பேபிள், JSX, வெப்பாக் அப்படின்லாம் சில விஷயம் பார்த்தோம். எதுக்காகனா இன்சைட் ரியாக்ட் எப்படி வந்து அவ்வளோ பெரிய ஃப்ரேம் ஒர்க்கையோ நம்ம எழுதுற கோடையும் எப்படி பண்டில் பண்றாங்க, எப்படி இது பண்றாங்கன்றத பேக் ஸ்டோரி பார்க்குற மாதிரி பார்த்தோம். ஓகேவா? அப்புறம் டே 11 தான் நம்ம ஆக்சுவலா வந்து ரியாக்டை ஸ்டார்ட் பண்ணி ஒரு டு-டூ லிஸ்ட் பண்ணோம். இந்த டு-டூ லிஸ்ட் வந்து இப்படிதான் இருக்கும். நார்மலா ஒரு டு-டூ லிஸ்ட் இதில் போயிட்டு ஒரு ஐட்டம் சாம்பிள் அப்படின்னு ஒரு ஐட்டம் ஆட் பண்ணா அந்த ஐட்டம் ஆட் ஆகுது. ஸோ இதான் நம்ம எழுதின ஒரு டு-டூ லிஸ்ட். இந்த டு-டூ லிஸ்ட்லேயே நம்ம என்ன படிச்சோம்னா ப்ராப்ஸ்னா என்ன, ஸ்டேட்னா என்ன அப்படின்றத படிச்சோம். ப்ராப்ஸ்னா என்னன்னா பேரண்ட் டு சைல்டு, அப்புறம் சைல்டு டு பேரண்ட் வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றது. ஸ்டேட்னா என்னன்னா வந்து ரியாக்ட்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை வந்து யூஐயோட பைண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ண போடுற ஒரு மெத்தட், இட்ஸ் கால் ஸ்டேட் அப்படின்னும். இது ரெண்டுத்தையும் பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். ஸோ இதை பத்தி நீங்க வந்து இன்னும் தனியா நீங்களே வந்து ரியாக்ட் அப்ளிகேஷன் எழுதி அதுல ப்ராப்ஸையும் ஸ்டேட்டையும் யூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இன்னும் கிளியரா புரியும். எப்படி யூஸ் பண்ணலாம், பல வகையா யூஸ் பண்ணலாம், இதை வச்சு என்ன மாதிரி பிசினஸ் லாஜிக்ஸ் எழுதலாம் அப்படின்றதுலாம் புரியும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு டே 12 ரொம்ப ஜென்ரிக்கா தான் போறோம். இது கிட்டத்தட்ட ஒரு தியரி கிளாஸ் போனதா இருக்க போது, லாஸ்டா ஒரு சின்னதா ப்ராக்டிகல் கிளாஸ் இருக்கும். ஸோ ஐடியலா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா Node.js. என்னது Node.js அப்படின்னா, நான் இனிஷியலாவே சொன்னேன் உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டுக்கு அப்புறம் ரியாக்ட் அந்த டே 8க்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து நோடு அப்படின்ற ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேரும் NPM அப்படின்ற சாஃப்ட்வேர் அதுலேயே வரும், அதையும் இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொன்னேன். சொல்லிட்டு நான் இதை பத்தி நான் உங்களுக்கு போற வர கிளாஸ்ல சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நோடுனா என்னன்னு சொல்லித்தரேன். ஸோ இப்போ ஆக்சுவலா நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி JavaScriptன்றது வந்து ஒரு ரன் டைம் லாங்குவேஜ், டைனமிக் லாங்குவேஜ். அப்படின்னா நீ நார்மலா வந்து ஒரு JavaScriptை வந்து எழுதிட்டு அதை வந்து ஒரு ரன் டைம், ஏதோ ஒரு ரன் டைம் கிட்ட கொடுத்தனா அந்த ரன் டைம் வந்து அதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணும். இதான் அதோட வேலை. வேற நீங்க லாங்குவேஜ் தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து ஜாவாவோ இல்ல C++ எடுத்துக்கிட்டா நீ கம்பைல் பண்ணி தான் கொடுப்ப, அதுக்கப்புறம் தான் அது ரன் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ஃபைல்ஸ், C++ பொறுத்த வரைக்கும் மெஷின் கோட், பைட் கோட்ஸ், இதுதான் இது. ஸோ JavaScript பொறுத்த வரைக்கும் இது என்ன பண்ணணும்னா நீ ரன் டைம்லேயே ரன் ஆகும். டேரக்டா JavaScriptே உன்னோட கம்பைலர்லேயே கொடுத்து அந்த கம்பைலர் ரன் ஆகும். ஸோ அப்போ என்னாச்சுன்னா நிறைய கம்பைலர்ஸ் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க, கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் இதை பத்தி நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு கிளாஸ் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு JavaScript எடுத்திருக்க, அந்த JavaScriptல பார் அப்படின்னா இப்படி பிஹேவ் பண்ணு, ஃபார் அப்படின்னா இப்படி பிஹேவ் பண்ணு அப்படின்றத வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. அந்த W3 ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்யூனிட்டி வந்து டிஃபைன் பண்ண உடனே அதை வந்து ஒரு பர்டிகுலர் சில கம்பெனிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ், ப்ரௌசர் கம்பெனிஸ், குரோமா இருக்கட்டும், சஃபாரியா இருக்கட்டும், ஃபயர்பாக்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் இன்ஜின் சொல்லுவாங்க. ஐடியலா வந்து இன்ஜின் சொல்லுவாங்க. அந்த இன்ஜின்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. ஒரு அப்ளிகேஷன் வந்து ப்ரௌசர்ல கிரியேட் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷன் என்னன்னா ஒரு JavaScript, நீ எந்த ஒரு JavaScript கொடுத்தாலும் அது ரன் ஆகும். இதுதான் அந்த அப்ளிகேஷனோட ஒரு வேலை. இது வந்து உங்க ப்ரௌசருக்குள்ள, எல்லா ப்ரௌசருக்குள்ளேயும் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட குரோம் ப்ரௌசருக்குள்ள என்ன இருக்குன்னா V8 அப்படின்ற ஒரு பர்டிகுலர் இன்ஜின். இந்த இன்ஜினுக்கு வந்து பேர், இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் JavaScript ரன் டைமுக்கு பேர் வந்து V8 அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இவங்க பேர் வச்சது, கூகுள் பேர் வச்சது, V8 அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸோ இந்த இன்ஜின் வந்து C++ல எழுதப்பட்டது. சரியா? அதாவது என்ன ஆகும்னா நீ வந்து ஒரு JavaScript கோடு கொடுத்தனா அந்த கோடை வந்து அதால கம்பைல் பண்ணி அதை வந்து உனக்கு ரன் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னெல்லாம் ரன் பண்ணலாம், JavaScript நீ எல்லாம் ரன் பண்ணுவேன், டைரக்டா வந்து இது ரன் பண்ணுவேன், லூப்ஸ் ரன் பண்ணுவேன், எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் லாங்குவேஜ் அதால ரன் பண்ண முடியும். JavaScript லாங்குவேஜ் அதால ரன் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்படி ஒரு ஜென்ரிக்கா ஒரு இது எழுதியாச்சு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரியன் டால் அப்படின்ட்டு ஒரு பர்டிகுலர் ஆள் என்ன பண்ணான்னா, இதை வந்து நான் இந்த JavaScriptை நான் வந்து சர்வர் சைட்ல யூஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு. இவ்வளவு நாள ப்ரௌசர் சைடு யூஸ் பண்ணிட்டான். ப்ரௌசர் சைட்ல யூஸ் பண்றதுன்னா
ப்ரௌசர்னா கிளைண்ட் அப்படின்னு, அதாவது ஒரு யூசர் பாக்குறது, இதுதான் ப்ரௌசர். இதுல யூஸ் பண்றது. அவன் என்ன சொன்னானா, நான் இந்த ஜாவா ஸ்கிரிப்டையே நான் பேக்எண்ட் அப்படின்னா வந்து சர்வர்ல நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். சர்வர்ன்றா என்ன அப்படின்னா, நீ வந்து இப்போ உன்னோட வெப்சைட் லான்ச் பண்றதோ இல்ல பர்டிகுலர் டேட்டாவை வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து எடுத்து ஃப்ரண்ட் எண்ட் கொடுக்குறதோ இதெல்லாம் வந்து ஒரு சர்வர் அப்படின்னா. யூஸ்வலா ஒரு சர்வர் எதுல ரன் ஆகும், ஒரு பர்டிகுலர் மிஷின்ல ரன் ஆகும். ஒரு மிஷின் என்னவா இருக்கும், ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் தான் அது. ஆக்சுவலா மிஷின்னாலே ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் தான். அந்த நார்மல் கம்ப்யூட்டர்ன்றது வந்து ஒரு ஹார்ட்வேர் எல்லாம் இருக்கும். அதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு ஓஎஸ், பர்டிகுலர் ஓஎஸ் போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விண்டோஸ் ஓஎஸோ இல்ல வந்து மேக் ஓஎஸோ இல்ல வந்து லினக்ஸ் ஓஎஸோ போட்டிருப்பாங்க. மேஜரா வந்து சர்வர்ஸ்லாம் வந்து லினக்ஸ் ஓஎஸ்ல தான் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து லைட் வெயிட் பிளஸ் வந்து நிறைய கேப்பபிலிட்டிஸ், ஹார்ட்வேர் லெவல்ல கேப்பபிலிட்டிஸ் அவனால வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால லினக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்ப இவன் என்ன பண்ணானா, இது ஒரு C++ அப்ளிகேஷன் தானே, இந்த அப்ளிகேஷனை நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஓஎஸ்ல ரன் பண்றேன். ரன் பண்ணிட்டு நான் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு அதோட கேப்பபிலிட்டிஸை கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அவன் எப்படி சொல்றான் அப்படின்னா, சிம்பிளா ஒன்றும் இல்லை. இப்போ நான் இந்த இடத்துல வந்து கன்சோல் அப்படின்னு அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கன்சோல் அப்படின்னு அடிச்சேன். கன்சோல்ல நிறைய விஷயம் இது console.debug, console.error அப்படின்னு. console.debugன்றது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுது. ஓகே, console.debug அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன். என்ன சொல்லுது, இது ஒரு ஃபங்க்ஷன். அதுக்குள்ள வந்து அதோட டெஃபினேஷன் வந்து நேட்டிவ் கோட் அப்படின்னு சொல்லுது. நேட்டிவ் கோட் அப்படின்னா என்னன்னா, இது ஆக்சுவலா நீ console.debug அடிச்ச உடனே ஐடியில என்ன பண்ணுனா ஒரு C++ கோடை தான் கால் பண்ணும். ஓகேவா, இதுதான் நேட்டிவ் கோடுன்னு சொல்லுவாங்க. சரி, நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். var x equal to a function. ஓகே, எக்ஸ வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா, இந்த ஃபங்க்ஷன்ல என்ன பண்றேன்னா console.log samvel அப்படின்னு எழுதுறேன். சரியா, இப்போ இந்த ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். இப்போ நான் இந்த var x வந்து நான் ஜஸ்ட் டைப் பண்ணா இது ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ள இருக்க டெஃபினேஷனை அப்படியே காட்டுது. பட் இங்க வந்து டெஃபினேஷனை காட்டல. இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டனா, இதை நீ எழுதுனது வந்து ஒரு நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட்ல எழுதியிருக்க, அதனால உனக்கு காட்டுது. பட் இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல இல்ல, இது வந்து ஒரு C++ கோட்ல இருக்கு. C++லயோ இல்ல ஜாவாலயோ எங்கேயோ இருக்கு. இப்போ வந்து V8 எடுத்துக்கிட்டேன்னா C++, அதே மொசிலா ஃபயர்பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா ஃபயர்பாக்ஸ் இருக்க இன்ஜின் வந்து ஜாவால எழுதப்பட்டது. ஜாவால ஐடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் அதோட ஃபங்க்ஷனை மட்டும் உனக்கு வெளியே கொடுத்துருவாங்க யூஸ் பண்றதுக்காக. எப்படி, நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்டோட ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம். ஸோ கன்சோல் அப்படின்னா அவன் வந்து ஒரு ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பான். console.debug அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பான். அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஒரு ஜாவா ஒரு நேட்டிவ் கோடு எழுதிருப்பான். நேட்டிவ் கோட்னா C++ஓ இல்ல ஜாவாலியோ கோடு எழுதி எக்ஸ்போஸ் பண்ணிருப்பான் ஜாவா ஸ்கிரிப்ட் பிளான்ல உனக்கு இப்படி வரும் அப்படின்ட்டு. ஓகேவா, இது ஒரு நார்மலான ஒரு யூஸ் கேஸ். ஸோ இப்போ இதை தான் வந்து ரியந்தால் என்ன பண்ணாருன்னா, ஓகே நான் என்ன பண்றேன்னா உனக்கு நிறைய ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் OS லெவல் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறேன். இந்த OS லெவல் ஃபங்க்ஷன்ஸை நான் என்ன பண்ண போறேன்னா C++ கோடு மூலமா ஆக்சஸ் பண்றேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னால இந்த பர்டிகுலர் ப்ரௌசர் என்வாயன்மெண்ட்ல இருந்து ஃபைலை ஆக்சஸே பண்ண முடியாது. ஓகேவா, ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும்னா என்னால ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஓப்பனே பண்ண முடியாது. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னதுதான், ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமா உன்னால ஒரு ஃபைல் ஓப்பனே பண்ண முடியாது. பட் ஒரு சர்வரோட ஒரு பேசிக் நெசசிட்டி என்னன்னா, ஒரு ஃபைல் ஆக்சஸ் பண்றது, அப்புறம் வந்து நெட்வொர்க்கிங் ஆக்சஸ் பண்றது, இதெல்லாம் பண்ணணும். ஸோ அப்ப என்ன பண்ணாருன்னா ரியந்தால் என்ன பண்ணாங்க, V8 அப்படின்றத எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு அதுக்கு மேல நிறைய விஷயத்த எழுத ஆரம்பிச்சாங்க. எழுதி அதை ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமா ஆக்சஸ் பண்ண வச்சாங்க. ஓகேவா, ஸோ அப்போ வந்து V8ல ஆல்ரெடி இருந்த சில கேப்பபிலிட்டிஸை யூஸ் பண்ணாங்க. அவங்க யூஸ் பண்ண ஒரு கேப்பபிலிட்டி தான் நம்மளோட மாடியூல்ஸ் அப்படின்ற கேப்பபிலிட்டி. ஓகேவா, ஸோ அவன் என்ன பண்ணானா ஃபைல் ஆக்சஸ் பண்றத ஒரு மாடியூலா எழுதி அதை வந்து நம்மளோட V8க்குள்ள கொடுத்துட்டான். ஸோ கொடுத்த உடனே என்னாச்சு, V8ல ரன் பண்ணும்போது நீ வெளியில வந்து அவன் எக்ஸ்போஸ் பண்ணும்போது அது பர்டிகுலர் மாடியூலா எக்ஸ்போஸ் பண்ணிட்டான், விண்டோல எக்ஸ்போஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ. இங்க விண்டோன்றத வந்து அவன் அங்க ரீப்ளேஸ் எப்படி பண்ணிட்டான்னா குளோபல் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டான். சரியா, நான் இதை பத்தி ஒரு சின்ன எக்ஸாம்பிளா ஒரு சின்ன Node.js கோட் எழுதுறேன், அது எப்படி இருக்குன்றத பாருங்க. ஓகேவா, ஸோ Node.js ஆக்சஸ் பண்றது ஒன்றும் இல்லை, Node.jsன்றது ஒண்ணுமே கிடையாது, ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் தான். ஓகேவா, நான் எப்படி பண்றேன், console.log நார்மலா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல், இந்த ஃபைல்ல samvel அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா, இந்த ஃபைல்ல நான் என்ன பண்றேன்னா samvel எழுதுறேன். இந்த ஃபைலை நான் வந்து சேவ் பண்றேன், என்னோட டு-டு லிஸ்ட்டை சேவ் பண்றேன். என்னோட ஃபர்ஸ்ட் மேபி test.js அப்படின்னு சேவ் பண்றேன். இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் தான். இந்த ஃபைலை நான் எடுத்து நான் என்னோட
ப்ரௌசர்ல கொடுத்தா ரன் ஆகும். ஓகே, நான் ப்ரௌசர்ல கொடுக்காம என்ன பண்ண போறேன்னா, இந்த இப்படி ரேப் பண்ணிலாம் அவன் எழுதுனான்ல, ரேப் பண்ணி அவன் என்ன பண்ணானா, இந்த V8 மேல நிறைய அடிஷனல் ஃபங்க்ஷனாலிட்டி தான் எழுதிட்டு அவன் கொடுத்த ஒரு விஷயம் தான் நமக்கு நோடுன்னு ஒரு அப்ளிகேஷன். ஒண்ணுமே இல்ல, V8ன்றது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் இன்டரப்டர், ஜாவாஸ்கிரிப்ட் கம்பைலர், ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம். இந்த ரன் டைம் எக்ஸசிவா நிறைய அடிஷனல் கேப்பபிலிட்டிஸ்லாம் மாடியூல்ஸ்லாம் ஆட் பண்ணி கொடுத்தது தான் நமக்கு நோடுன்னு ஒரு விஷயம். ஓகேவா, நான் அதுதான் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணீங்க. இது வந்து ஒண்ணுமே இல்லை, Node.js is a JavaScript runtime built on Chrome's V8 JavaScript engine. சிம்பிள், ரொம்ப ஒண்ணுமே கிடையாது. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த V8ன்றது வந்து குரோம்ல ரன் ஆகிற கூடிய ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின். இவன் என்ன பண்ணானா, அது மேல நிறைய எழுதி ஓஎஸ்லயும் ரன் பண்ற அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டிஸ் கொண்டு வந்தான். அதான் ஒரே விஷயம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அதை டெஸ்ட் பண்ண போறோம். இது நம்ம ஆல்ரெடி நான் இதுல நோட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால நான் என்னால் நோட் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நோட் அப்படின்னு நீ கொடுத்தனா, என்னோட ஓஎஸ்ல நோடுனா என்னன்னு எனக்கு தெரியும். நோடுன்னு கொடுத்தோம்னா அது நோட் அப்ளிகேஷன் டைரக்டா போய் ஓப்பன் பண்ணும். நான் நோடு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால நான் இங்க டைரக்டா பண்றேன் நோட். அது கூட நான் என்ன பண்ண போறேன், எந்த ஃபைலோ அந்த ஃபைல சொல்ல போறேன். ./test ஏன் கொடுத்தேன்னா, நான் இப்போ இருக்கிறோட இது வந்து சாம்வேல் ஆப்க்கு வெளியில தான் அந்த பர்டிகுலர் ஃபைல் இருக்கு. ஸோ ./test.js அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா சாம்வேல் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இந்த console.logல நான் என்ன கொடுத்தனோ அது பிரிண்ட் ஆகும். வெரி குட், பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்ற. இப்போ நான் வந்து இதெல்லாம் வந்து ஒரு நார்மலா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரௌசர்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையும் இங்க பண்றாங்க. ஓகேவா, சே ஃபார் எக்ஸாம்பிள் console.log. அப்புறம் வந்து நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன், var x equal to a ஃபங்க்ஷன். இது எல்லாமே ஒரே ஸ்டாண்டர்ட் தான், அதே ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஆனா என்ன ஆகுது, இங்க ரன் ஆகுது console.log இன்சைட், எல்லாமே அதே தான், எல்லா கான்செப்டும் அப்படியே தான் இருக்கும். பட் இது வந்து என்னால ஒரு ஓஎஸ்ல ரன் பண்ண முடியுது. ஓகேவா, அதாவது என்னோட மிஷின்லயே ரன் பண்ண முடியுது. ரன் பண்ணா சாம்வேல் இன்சைட் இந்த லாக் பிரிண்ட் ஆகுது, அதுக்கப்புறம் அது பிரிண்ட் ஆகுது. வெரி குட். ஸோ இதெல்லாம் நீ சொல்லிட்ட. இதுக்கப்புறம் எனக்கு வந்து இது வந்து நார்மலா ஒரு ப்ரௌசர்ல இருக்க ஒரு கேப்பபிலிட்டிஸ் தான். இதுதான் ஒரு V8 ஆலே பண்ண முடியும். நோடால என்ன அடிஷனலா பண்ண முடியும் அப்படின்னா இதோ இருக்கு. ஸோ நோடுல என்னன்னா, இம்போர்ட் பண்றதுக்கு நம்ம நார்மலா அங்க இம்போர்ட் பண்றதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், இம்போர்ட் சம்திங் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இங்கேயும் இம்போர்ட் சம்திங் நீ யூஸ் பண்ணலாம். பட் வந்து பேசிக் நோட்ல எப்படி நீ யூஸ் பண்ணனா, வார் என்ன பண்ண போறேன், ஃபைல் சிஸ்டம் ஈக்குவல் டு require fs அப்படின்னு ஒரு மாடியூல் வச்சிருக்கோம். ரெக்வயர்னா இந்த பர்டிகுலர் மாடியூலை போய் நீ ரெக்வயர் பண்ணிட்டு வா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இது வந்து நோடோட ஒரு பர்டிகுலர் இம்போர்ட் கூட நீ இம்போர்ட் பண்ணாலும் ஒர்க் ஆகும். நம்ம ரெக்வயர்ல தான் இவன் இப்போதைக்கு கொடுத்துருக்கான். ஸோ அந்த ரெக்வயர்ல நம்ம இது பண்ணலாம். ஸோ ஃபைல் சிஸ்டம், ஸோ இது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். console.log ஃபைல் சிஸ்டம். ஓகேவா, நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். என்ன இருக்க போகுது, இது வந்து ஆக்சுவலா வந்து இந்த fs அப்படின்ற மாடியூல வந்து நோடுக்காக எழுதப்பட்ட ஒரு மாடியூல். ஓகேவா, இதை ரன் பண்ணி பார்க்கலாம். cannot find module fs, oh sorry, s ன்னு போட்டேன். ஓகே, பாருங்க, இதுல வந்து நிறைய விஷயத்த அவன் ஆல்ரெடி கொடுத்துருக்கான். நான் ஆல்ரெடி சொன்னதுதான், ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் தான், எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் தான், இது ஒரு ஆப்ஜெக்ட் தான். இந்த ஆப்ஜெக்ட்குள்ள அவன் நிறைய கொடுத்துருக்கான் பாருங்க. என்னெல்லாம் exstat sync, fsync, இதெல்லாம் என்னன்றது நான் சொல்லித்தரேன். ஒரு சின்னதா ஒரு குட்டியா ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மேக் டைரக்டரி, ஒரு டைரக்டரியை கிரியேட் பண்றதுக்கு, ரீட் டைரக்டரி, ஒரு டைரக்டரியை ரீட் பண்றதுக்கு, ரீடு ஒரு பர்டிகுலர் ஃபைலை ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரை ரீட் பண்றதுக்கு, ஃபைலை ரீட் பண்றதுக்கு, இந்த மாதிரி. ஸோ நம்ம இப்போ என்ன பண்றோம், ஒரு ஃபைலை ரீட் பண்ணலாம். ஓகேவா, fs.console.log file system dot read file sync அந்த ஃபைலோட பாத். இங்க பாத்தீங்கன்னா இதோட அதுல வந்து பாத்து கொடுக்க சொல்லுது. ஸோ அந்த பாத்து நான் கொடுக்குறேன். நான் இதே நம்ம என்ன பண்ணலாம், சாம்வேல் ஆப்ல இதுக்கு வந்து அப்சல்யூட் பாத் தான், அதாவது ப்ராப்பரான பாத் தான் கொடுக்கணும். ஸோ ப்ராப்பரான பாத் கொடுக்கறதுக்கு அவன் என்ன பண்றான்னா, ஒரு பர்டிகுலர் மாடியூல் இருக்கான். அந்த மாடியூல் பேர் வந்து பாத் அப்படின்னு ஒரு மாடியூல். ஓகேவா, require path. ஓகே, ஸோ இதுல வந்து நான் என்ன சொல்லணும்னா, எனக்கு எந்த ஃபைல்ன்றதை ஃபர்ஸ்ட் எடுக்கணும். var file path equal to path dot resolve, அதாவது இந்த பர்டிகுலர் இடத்துல இருந்து எனக்கு சாம்வேல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு சாம்வேல் -app அப்படின்ற இடத்துல போயிட்டு
package.json அப்படின்ற ஃபைல். இதான் என்னோட பாத், இதான் என்னோட ஃபைல் பாத். இந்த ஃபைல் பாத்தை ரீட் பண்ணி எனக்கு கொடு அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? என்ன பண்றேன், இந்த ஃபைல் பாத்ல இருக்க ஃபைல் டேட்டாவை எடுத்து package.json இந்த ஃபைல், இந்த பர்டிகுலர் ஃபைல் டாட் ரிசால்வ் அங்கிருந்து எடுத்து கொண்டு வந்து எனக்கு கொடு ரீட். மேபி இது ரன் ஆகாது, செக் பண்ணுவோம் நம்ம. எரர், நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரி, டு டூ லிஸ்ட், சாம்பிள் ஆப். ஓகே, உள்ள போகுது, ஒன்றும் இல்லை. இது நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ரன் பண்றது அங்கிருந்து ரன் பண்றதுனால டைரக்டா அது இதுவாகும். நான் ரன் பண்ற இடம் சாம்பிள் ஆப்ல இருந்து ரன் பண்றேன். நம்ம என்ன பண்ணலாம், இது இப்படியே வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், இங்க இருந்து வெளில போய்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா டு டூ லிஸ்ட்குள்ள தான் இருக்கு. இங்கதான் வந்து என்னோட test.js இருக்கு. நான் node test.js அப்படின்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த ஃபைலை ரீட் பண்ணி கொடுத்துருக்கு, பஃபரா கொடுக்குது. ஓகேவா? இந்த ஃபைலை ரீட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கு. இந்த ஃபைலை வந்து ஒரு பஃபர் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் டைப்ல கொடுக்குது. இந்த டைப்ல நோட்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க தெரிஞ்சுக்க தேவையில்ல, ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட் பத்தி தான் படிக்க போறோம். பட் எதுக்கு நோடுன்றது வந்து ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ அதனால நம்ம அவங்க என்ன டீப்பா போகும்போது தெரியும். நம்ம இப்ப டீப்பா இதுல போக மாட்டோம். பஃபர்ன்றது ஒரு டைப்னு வச்சுக்கோங்க, ரெப்ரசென்ட் பண்ற டைப்னு வச்சுக்கோங்க. சரியா? அது வந்து நம்ம toString அப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்து toStringன்ற ஒரு மெத்தடு பஃபர்ல அது கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் அப்படியே ரீட் ஆயிடும். ஐடியா பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபைல், இந்த package.json தான் இங்கே ரீட் ஆயிருக்கு. சரியா? சோ நான் என்ன பண்ணிருக்கேன், ஜாவா ஸ்கிரிப்ட்லயே என்னால ஒரு ஃபைல் ஆக்சஸ் பண்ண முடியும், நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ண முடியும், ஓஎஸ் ஆக்சஸ் பண்ண முடியும், இந்த மாதிரிலாம். சோ இதெல்லாம் பண்ணோன்னு உன்னால என்ன அட்வான்டேஜ்ரா, நீ இதெல்லாம் பண்ணி என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ கேன் ரைட் அ சர்வர் அப்படின்றதுதான். ஓகேவா? நீங்க நான் ஃபர்ஸ்ட் நடுவில் நான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒன்று சொன்னேன், HTTP சர்வர் அப்படின்னு நான் ஒரு சர்வர் யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. இந்த சர்வர் அப்படின்றது இந்த பர்டிகுலர் மாடியூல் எப்படி ரன் ஆகுது அப்படின்னா, இந்த பர்டிகுலர் மாடியூல் வந்து ஒரு நோட், ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் மாடியூல் தான். அந்த மாடியூலோட வேற என்னன்னா ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுது. ஸோ இதுக்காக Node.js அப்படின்றது யூஸ் பண்ணாங்க. சரியா? இதான் ஒரு பேசிக்கா ஒரு Node.js எதுக்குன்னா ரன் டைம் விச் கேன் ரன் இன் மல்டிபிள் ஓஎஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகேவா? இந்த Node.js வந்து கரண்டா எங்கெல்லாம் ரன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லினக்ஸ், நிறைய ஓஎஸ், லினக்ஸ், விண்டோஸ், மேக், அப்புறம் வந்து நிறைய ஐஓடில எல்லாம் ரன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வந்து நீ ஐஓடில எல்லாம், ஐஓடினா என்னன்னா நம்ம நார்மலா ஒரு பல்பு, அப்புறம் வந்து அட்ரினோ அப்படின்னு நிறைய ஐஓடிஸ் அதுல எல்லாம் ரன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜாவாஸ்கிரிப்ட் கோடு ஒன்னால எழுத முடியும், வேற ஓஎஸ்எஸ்லாம் கூட நீ ஜாவாஸ்கிரிப்ட் கோடு எழுதி ரன் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து Node.jsஓட அட்வான்டேஜ். ஃபைன். ஸோ இப்போ நீ என்ன கேட்கலாம்னா, சரி இப்போ என்னால இது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா, வேற எதுவும் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டா, அவன் என்ன பண்ணானா, he not only leveraged அவனோட மாடியூல்ஸ், he also gave அதர். அவன் வந்து என்ன பண்ணானா, பப்ளிக்காலையும் மாடியூல்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றத சொன்னான். ஸோ பப்ளிக்கால எப்படி மாடியூல்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, நம்ம ரியாக்ட்ல என்ன யூஸ் பண்றோமோ, நார்மலா நம்ம ரியாக்ட்ல எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி இதே ஃபார்மட் தான், package.json ஃபார்மட் தான். இந்த package.jsonல நீ என்னெல்லாம் டிபெண்டன்சிஸ் வருவியோ அதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றது npm. ஸோ npm சப்போர்ட் பை டிஃபால்ட் நோடுல இருக்கு. யாரு அந்த npm அப்படின்னு பார்த்தோன்னா, npmனா ஒண்ணுமே இல்ல, நோடு பேக்கேஜ் மேனேஜர். ஓகேவா? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா, நோடுக்காக தான் கிரியேட் பண்ணாங்க. இந்த நோடு பேக்கேஜ் மேனேஜர் எதுக்காகனா, இப்போ உங்ககிட்ட இருக்க ஒரு பேக்கேஜ், வெளியில ஏதோ ஒரு பேக்கேஜ் உனக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பேக்கேஜ் இதுல இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு பேக்கேஜ் உங்களுக்கு எடுக்கிறேன். அந்த பாப்புலரான பேக்கேஜ் பேர் வந்து லோடாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் பேக்கேஜோட வேலை என்னன்னா, நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸை வந்து ரொம்ப சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு லூப் ரன் பண்றதோ, இல்ல வந்து ஒரு பர்டிகுலர் இது ரன் பண்றதோ, ஒரு பர்டிகுலர் அரேல லூப் ரன் பண்றதோ, நிறைய ஆப்ரேஷன் பண்றதுக்கு நீ ஃபார் லூப் எழுது அது மாதிரிலாம் எழுதாம அவனே எழுதி அவன் வந்து ஜென்ரிக்கா ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருவான் நமக்கு. அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு பர்டிகுலர் லைப்ரரி. இந்த லைப்ரரியில பார்த்தா நிறைய இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சின்னதா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கானே, அரே இருக்குல்ல, இந்த அரேல டாட் கன்கேட் அப்படின்னு அண்டர்ஸ்கோர் டாட் கன்கேட் நீ கொடுக்குற அரேவும் ஒரு வேல்யூ கொடுத்தனா அவனே சேவ் பண்ணி ஆட் பண்ணி கொடுத்துருவான். சே ஃபார் எக்ஸாம்பிள், அரே அப்படின்னு ஒரு அரே இருக்கு, அண்டர்ஸ்கோர் டாட் கன்கேட் அரே 2, சம்திங் கொடுத்தனா அவனே என்ன பண்ணுவானா, அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு அரே, இந்த கன்காடினேஷன் ஃபங்க்ஷன் ஒரே அரேவா கொடுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி நிறைய யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கறதா இந்த லோடாஷோட வேலை. இது வந்து ரொம்ப பாப்புலரான லைப்ரரி. நான் என்ன பண்ண போறேன், இந்த பர்டிகுலர் லைப்ரரியை நம்மளோட ஜேஎஸ்ல இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு பண்ண போறேன், நோட் ஜேஎஸ்ல. சரி, ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா npm install lodash. என்ன npmன்றது அந்த npmல இருந்து இன்ஸ்டால் பண்ண லோடாஷ். npm மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, npm இல்லாம நிறைய பேக்கேஜ் மேனேஜர்ஸ் இருக்காங்க. ரீசெண்டா ரொம்ப ஃபேமஸான ஒரு பேக்கேஜ் மேனேஜர் பேர் என்ன, யான் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் மேனேஜர். ஸோ இவனும் ஒரு பேக்கேஜ் மேனேஜர் தான், நீ அவனையும் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும். சரி, நான் npm install அப்படின்னு கொடுத்தோன்னே லோடாஷ் கொடுத்தோன்னே எப்படி இது இன்ஸ்டால் ஆகுது அப்படின்னு கேட்டா, இந்த npm சொல்றேன்ல, இந்த npm itself is written in JavaScript தான். அது எதுல ரன் ஆகுதுன்னா நோடுல ரன் ஆகுது. ஸோ நோட்ல npm அப்படின்றது பர்டிகுலர் பேக்கேஜ் ரன் ஆகி அந்த பேக்கேஜ்ல இன்ஸ்டால்ன்ற ஃபங்க்ஷன் ரன் ஆகுது. அதுல லோடாஷ். ஐடியில பார்த்தீங்கன்னா என்னோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ், நாட் ஒன்லி ஃபார் சர்வர், டே டு டே ஆக்டிவிட்டிஸ், ஏதாவது ஸ்கிரிப்ட் ஜாவா ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ணணும், ஸ்கிரிப்ட்லாம் ரன் பண்ணணும், என்னோட லோக்கல்ல என்னோட மெஷின்ல ரன் பண்ணணும், ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ்லாம் ரன் பண்ணணும்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் நோடு யூஸ் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த என்பிஎம்ன்றது வந்து நோடு இல்லைனா ரன் ஆகாது. ஏன் காரணம்னா இந்த என்பிஎம்ன்றதே வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் பர்டிகுலர் ஜாவா ஸ்கிரிப்ட் பேக்கேஜ், அந்த பேக்கேஜை ரன் பண்ணுது ஆக்சுவலா. இப்போ எனக்கு லோடாஷ் இன்க்ளூட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ இந்த லோடாஷை என்னோட test.jsல இன்க்ளூட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, வார் அண்டர்ஸ்கோர் என்ன நேம் வச்சுக்கலாம், நான் லோட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு ரெக்வயர் லோடாஷ். ஸோ இப்போ இந்த லாட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்குள்ள நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும். நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம், குழப்பம். வார் இல்லை console.log log. இப்போ நான் ரன் பண்றேன், பாத்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மேத்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணாங்க, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் என்பிஎம்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, மெனி பீப்புள் கேவ் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் இது வர ஆரம்பிச்சிச்சு. இதுல என்பிஎம்ல உனக்கு என்ன வேணாலும் யூட்டிலிட்டிஸ் வந்து வெளில இருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது வந்து ஒரு கம்யூனிட்டியா ஆக ஆரம்பிச்சிருச்சு இது மூலமா. ஓகேவா, இதான் வந்து என்பிஎம். யாராவது என்பிஎம் என்னன்னு கேட்டாங்கன்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர். இது மூலமா உனக்கு வந்து நிறைய பேக்கேஜஸ் வந்து இருக்கு, இதெல்லாம் வச்சு நீ யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா, ரீசன்ட் நியூஸ், என்பிஎம் இஸ் நவ் பார்ட் ஆஃப் GitHub என்பிஎம் அக்வயர் பண்ணிருக்காங்க. ஓகே ஃபைன், கூல். பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு பேர் வந்து இதை யூஸ் பண்றாங்க, எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. யாரெல்லாம் நோட் யூஸ் பண்றாங்களோ அவங்களாம் கண்டிப்பா என்பிஎம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு நோட் அண்ட் என்பிஎம்மோட ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா, யாராவது நோடுனா என்னன்னு கேட்டாங்கன்னா இட்ஸ் அ ரன் டைம் விச் கேன் ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் விச் கேன் ரன் இன் மல்டிபிள் கிராஸ் பிளாட்ஃபார்ம் சொல்லலாம். கிராஸ் பிளாட்ஃபார்ம்னா மல்டிபிள் ஓஎஸ்லேயே ரன் பண்ணலாம். ஓகேவா, நீ ஜாவாஸ்கிரிப்டை வெறும் ப்ரௌசருக்கு தான் மட்டும் நினைச்சிட்டு இருந்தேன்னா தப்பு. ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நீ நிறைய பண்ணலாம். இது லெவரேஜ் பண்ணது யாருன்னா நோடு தான் லெவரேஜ் பண்ணி கொடுத்துச்சு நமக்கு. கூல் வெடிஸ் ஃபைன். நம்ம வந்து பேக் டு வெப் அப்ளிகேஷன். ஸோ எதுக்காக நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு என்பிஎம் அப்படின்றது எதுக்காக உருவாச்சுன்னு சொல்றதுக்காக தான் நோடு போயிட்டேன். நோட்ல இருந்து என்பிஎம் வந்தேன் உங்களுக்கு. ஓகே, இதே விஷயத்த வந்து நம்ம வந்து எதுக்காக இந்த என்பிஎம் அப்படின்றத நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் இங்க வந்து நான் ஒரு விஷயம் ரன் பண்ணேன். என்பிஎம் ஸ்டார்ட் அப்படின்லாம் ரன் பண்ணேன். இது ஸ்டார்ட் இது ரன் பண்றதுக்கு ஆக்சுவலா என்பிஎம் தான் வந்து ஒரு மெயின் காரணம். என்பிஎம் இதுன்றது வந்து ஆக்சுவலா வந்து நோடுக்குள்ளதான் ரன் ஆகுது. நோடுன்றது வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் டைம். இதுல வந்து என்பிஎம்ன்றது வந்து ஒரு பேக்கேஜ், ஜாவா ஸ்கிரிப்ட் பேக்கேஜ். இந்த பேக்கேஜை வந்து நோட்ல ரன் ஆகுது. ரன் ஆகும்போது ஸ்டார்ட். நான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து test.js அப்படின்னு கொடுத்தேன்ல, இந்த இடத்துல test.js கொடுக்காம இந்த இடத்துல வந்து என்பிஎம் அப்படின்னு கொடுக்குற மாதிரி நினைச்சுக்கோங்க நீங்க. ஓகேவா, ஐடியெல்லாம் நோட்ல தான் ரன் ஆகுது இது. ஓகேவா, இது ரன் ஆகுது என்பிஎம் ஸ்டார்ட் அப்படின்னு. இது பர்டிகுலர் உள்ள போயிட்டு இதுல வந்து நிறைய கோடு எழுதியிருப்பாங்க. இந்த கோட்ல எனக்கு வந்து நிறைய மாடியூல்ஸ் எழுதுறாங்கன்னு சொன்னல, அதுல வந்து நிறைய மாடியூல்ஸ் என்னெல்லாம் மாடியூல் எழுதுறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் மாடியூல் எழுதுறாங்க. அந்த மாடியூல் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மாடியூல் தான் பேபிள் அண்ட் வெப்பேக். பேபிள் அண்ட் வெப்பேக்கும் வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் எழுதியிருக்காங்க. அதுக்காக நீ ஜாவா ஸ்கிரிப்ட்ல எழுதுனது எல்லாத்தையும் வந்து நீ ப்ரௌசர்ல தான் ரன் பண்ணும் அப்படின்னு நினைச்சா கிடையாது. பேபிள் அண்ட் வெப்பேக் வந்து நோடு கம்பேட்டபிலிட்டியா, ஏன்னா வந்து அதனால ஒரு ஃபைல் ஆக்சஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். நோடு கம்பேட்டபிலிட்டியா எழுதப்பட்ட ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்ளிகேஷன்ஸ். நம்ம எப்படி வெப் அப்ளிகேஷன் எழுதுறோமோ அது மாதிரி ஒரு பர்டிகுலர்
அப்ளிகேஷன், கன்சோல் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க அதை. அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து ஆக்சுவலா நோடு இருந்தா மட்டும்தான் ரன் ஆகும். ஸோ நோடுல அது ரன் ஆகும். ஓகேவா? ஸோ நீ வெப்பேக் கொடுத்த உடனே ஆக்சுவலா வந்து அது நோட்ல வெப்பேக்கோட பர்டிகுலர் அப்ளிகேஷனை ரன் பண்ணி அதுல இருக்க லாஜிக் என்னன்னா, ஒரு ஃபைலை நீ கொடுத்தனா கான்ஃபிக் அட்டாச் பண்ணி ஒரு ஃபைல் கொடுத்தனா அந்த ஃபைலை வந்து கம்பைல்லாம் பண்ணி ப்ரீ கம்பைலேஷன், போஸ்ட் கம்பைலேஷன் எல்லாம் நான் சொல்லி கொடுத்த எல்லா ஆக்ஷன்ஸும் பண்ணி நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ இதுக்காக தான் நான் வந்து நோடையும் என்பிஎம்மும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ இந்த என்பிஎம் ஸ்டார்ட்ன்றதே ஆக்சுவலா நோட்ல தான் ரன் ஆகுது. ரியாக்ட் ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் அப்படின்றதே நோட்ல தான் ரன் ஆகுது அப்படின்றதுனால சொல்லி கொடுத்தேன். ஃபைன், நம்ம பேக் டு ஆக்ஷன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா சிஎஸ்எஸ் இன் ரியாக்ட். அதாவது நம்ம இவ்வளவு நாள் அழகா இது கிரியேட் பண்ணிட்டேன், இதுல வந்து சிஎஸ்எஸ்ஸே இல்ல. ஓகேப்பா, எனக்கு இப்ப சிஎஸ்எஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபைன், நம்ம சிஎஸ்எஸ் இதுல ஆட் பண்ண போறோம் இன்னைக்கு. ஃபைனா? ஸோ சிஎஸ்எஸ் ஆட் பண்றது ரொம்ப சிம்பிள். ஆல்ரெடி அவங்களே ஆட் பண்ணியிருக்காங்க நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ இப்படிதான் சிஎஸ்எஸ் ஆட் பண்ணும். சிஎஸ்எஸ் ஆட் பண்றதுக்கு நான் உங்களுக்கு வந்து நிறைய வழி சொல்லி கொடுத்தேன். மெயினா 2 வழி என்ன சொல்லி கொடுத்தேன்னா 3 வழி சொல்லி கொடுத்தேன். ஒன்னு என்னன்னா, நான் அங்கேயே வந்து ஒரு ஸ்டைல் எழுதுவேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பேன்லயே நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஸ்டைல் எழுதுவேன். ஓகேவா? ஸ்டைல் ஈக்குவல் டு அப்படின்னு எழுத போறேன். ஸோ நம்ம அங்க எப்படி எழுதிட்டு போனோம், HTML எழுதிட்டு போனா இப்படி எழுதிட்டு ஸ்பேன் ஈக்குவல் டு இப்படி எழுதிட்டு இப்படி எழுதி ஒரு ஓபன் ஒரு ஸ்ட்ரிங்கா நம்ம என்ன பண்ணுவோம்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் பேடிங் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் 100px அப்படின்னு கொடுத்துருப்பேன், 10px அப்படின்னு கொடுத்துருப்பேன். இதான் வந்து ஒரு HTML பொறுத்தவரை நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இது வந்து HTML கிடையாதுல்ல, இது வந்து JSX. ஸோ JSX ஃபார்மேட் என்னன்னா ஸ்டைல் ஈக்குவல் டு, ஸ்டைலும் ஒரு ப்ராப்பர்ட்டி, எல்லா ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூஸும் நம்ம இந்த ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் தான் கொடுப்போம். அதுக்குள்ள இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ல இப்படிதான் கொடுக்கணும். நல்லா பாத்துக்கோங்க, அதே ப்ராப்பர்ட்டி தான் நான் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. ஸ்டைல் ஸ்பேன் பேடிங் 10px கொடுத்துருக்கேன். பாத்தீங்கன்னா இந்த சுத்தி ஒரு பேடிங் வந்துருச்சு. இந்த இடத்த சுத்தி இந்த ஸ்பேனை சுத்தி ஒரு பேடிங் வந்துருச்சு. ஓகேவா? ப்ரீவியஸா அந்த பேடிங் கிடையாது நமக்கு. அந்த பேடிங்ல சாரி, இதை சுத்தி ஒரு பேடிங் வந்திருக்கு. பேடிங் 10px அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? ப்ரீவியஸா அந்த பேடிங் கிடையாது. ஸோ இதுதான் வந்து இன்லைன் ஸ்டைல், நமக்கு சொல்லி கொடுத்த இன்லைன் ஸ்டைல். ஓகேவா? ஸோ நமக்கு சொல்லி கொடுத்தோம்னா அங்கேயே இன்னர் ஸ்டைல்ஸ் உள்ளே யூஸ் பண்றேன், உள்ளே ஸ்டைல் யூஸ் பண்றது. ஸோ நம்ம இதை வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்ல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா var my style equal to an object with padding 10px அப்படின்னு எழுதுறேன். இந்த ஸ்டைல நான் இங்க கொடுத்துக்கலாம். இது வந்து என்னோட இன்டர்னல் ஸ்டைல். இதுவும் பாத்தீங்கன்னா போய் அப்ளை ஆகும். ஒன்னும் இல்லை, நீங்க ரீப்ளேஸ் ஆகுது. அதான் ஒரே விஷயம். கூல். இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு நார்மலா ஒரு ஸ்டைல் எழுதலாம். பட் அட்வான்ஸ்டா நீ எழுதும் போது இதெல்லாம் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஸ்டைல் எதுக்கு கொடுப்போம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, பேசிக்கா வந்து ஒரு ஓவர் ரைட் அப்படின்ற டைம்ல மட்டும் தான் நீ ஸ்டைல் யூஸ் பண்ணும். மற்ற டைம்ல எல்லாம் நீ என்ன யூஸ் பண்ணனா கிளாஸ் அப்படின்றதான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? கிளாஸ் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ நான் கிளாஸ்ன்றது எப்படி கொடுப்பேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இங்க இடத்துல வந்து கிளாஸ் நேம், இங்க வந்து கிளாஸ் நேம். JSX பொறுத்தவரை கிளாஸ் கிடையாது, கிளாஸ் நேம். கிளாஸ் நேம்ல இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். கிளாஸ் நேம்ல நீ எந்த கிளாஸ் நேம் அப்படின்றத கொடுக்கணும். இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். நான் கிளாஸ் நேம் என்ன கொடுக்குறேன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கிளாஸ் நேம் வந்து ஹாய் இல்ல மை பட்டன் ஸ்பேன் அப்படின்ற ஒரு கிளாஸ் நேம். ஃபைன், ரெஃப்ரெஷ் பண்ணா பட்டன் ஸ்பேன் கிளாஸ் வந்துச்சு. ஆனா CSS அப்ளை ஆகல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரே விஷயம் நம்ம என்ன பண்ணணும், CSS இதுல இன்க்ளூட் பண்ணணும். கூல். எப்படி நம்ம CSS இன்க்ளூட் பண்ணலாம்னா, ஜஸ்ட் ஒரு CSS எழுதிட்டு நார்மலா ஒரு CSS எழுதிட்டு அந்த CSS ஜஸ்ட் நீ போய் இம்போர்ட் அப்படின்னு கொடுத்தாலே அது இன்க்ளூட் ஆயிடும். இது வந்து JSX பண்ற ஒரு விஷயம். JSX அதாவது ரியாக்டே பண்ற விஷயம். இப்படி இம்போர்ட் பண்ணும்போதுலாம் நீ வந்து எப்பவுமே யூஸ்வலா JS தான் கொடுப்ப. ஓகேவா? நீ என்னைக்குமே வந்து JSX இது CSS எல்லாம் கொடுத்து கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீ கொடுக்க போற. சரி, நம்ம இந்த பட்டனுக்கு ஒரு JS எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். அந்த ஃபோல்டர் பேர் வந்து ஸ்டைல்ஸ். அதுக்குள்ள என்னோட எல்லா ஸ்டைல்ஸும் கொடுக்க போறேன். இதுக்குள்ள ஒரு நியூ ஃபோல்டர் என்னோட காம்பனன்ட்ஸ். என்னோட காம்பனன்ட்ஸ்ல இருக்க எல்லா ஸ்டைலும் இதுல கொடுக்க போறேன். நியூ ஃபைல் button.js, button.css. நான் எதுக்காக இப்படிலாம் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக இந்த மாதிரி ஃபோல்டர் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா, நான் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி எழுதிட்டு இருக்கேன். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். சரி, நான் இப்போ ஒரு கிளாஸ் எழுத போறேன். இந்த கிளாஸ் பேர் என்னன்னா button.cssல டாட், எப்பவும் போல எழுதுற நார்மல் CSS தான். பட்டன் டாட்னா கிளாஸ் ஆப்ரேட்டர், கிளாஸ் ஆக்சஸ் பண்ண பட்டன்
ஸ்பேன் அப்படின்றது இட்ஸ் அ நார்மல் சிஎஸ்எஸ். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு சிஎஸ்எஸ் தான் இது. இந்த சிஎஸ்எஸ்ல நான் என்ன எழுத போறேன், padding is 10px நார்மல் சிஎஸ்எஸ் எழுதிருக்கேன். இப்போ இந்த சிஎஸ்எஸ்ல நான் என்ன பண்ண போறேன், இதுல இன்க்ளூட் பண்ண போறேன். எதுல இன்க்ளூட் பண்ண போறேன், button.jsல. எப்படி இம்போர்ட் பண்ண போறேன், import டாட் 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 ஸ்லாஷ் அப்படின்னா வெளியே வரும், ஒரு இது வெளியே வந்துடும். இதுல என்னோட ஸ்டைல்ஸ் ஃபோல்டருக்குள்ள காம்பனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ள இருக்க பட்டன் டாட் சிஎஸ்எஸ் இதை இங்க எடுத்துக்கோ. இப்ப என்ன ஆகும், எனக்கு வந்து சிஎஸ்எஸ் அப்ளை ஆகணும். ஏன் அப்ளை ஆகல, ஆக்சுவலா இங்க ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். சிஎஸ்எஸ்ல இப்படி ஸ்ட்ரிங்கா கொடுக்க கூடாது, ஜஸ்ட் நார்மலா 10px அப்படின்னு கொடுக்கணும். padding 10px அழகா அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், இப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நான் இந்த பர்டிகுலர் காம்பனன்ட்டுக்கு சிஎஸ்எஸ் இந்த இடத்துல நார்மலா எழுதிட்டே இருந்துடலாம். என் பட்டன்லாம் இப்படிதான் பேடிங் இருக்கணும். என் பட்டனுக்கான கலர் வந்து ஆல்வேஸ் வந்து ரெட்டா இருக்கணும். அப்புறம் என்னோட ஃபாண்ட் ஹைட் வந்து 20px இருக்கணும். இப்படின்றதெல்லாம் வந்து நான் காமனா எழுதலாம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நான் வந்து காமனா எழுதுற ஒரு விஷயம். கூல். இப்படிதான் வந்து ஒரு நார்மல் சிஎஸ்எஸ் வந்து உங்களால ஒரு பர்டிகுலர் ஜேஎஸ்எக்ஸ்குள்ள இன்க்ளூட் பண்ணும். எப்படி இதனால ஒரு கிளாஸ் நேம் அப்படின்றது நீங்க கொடுத்துட்டு என்ன கிளாஸ் நேம்ன்றது கொடுத்தீங்கன்னா, அது ஆக்சுவலா கிளாஸ் நேம்ன்றது வந்து ஜேஎஸ்எக்ஸ் வந்து HTML கன்வெர்ட் ஆகும்போது கிளாஸ்ன்னு கன்வெர்ட் ஆகி போய் உட்காந்துரும். அதுக்கப்புறம் நீங்க எப்படி கொடுத்துக்கலாம். இதுதான் ஒரே விஷயம், சிம்பிள் ஆஸ் இட். ஓகேவா, நார்மல் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நீங்க எப்படி சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் என்ன பண்ண போறேன்னா, இதுல வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா, இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் சிஎஸ்எஸ். இப்போ வந்து நீ வந்து ஒரு நார்மலா வந்து ஒரு பட்டன் டாட் சிஎஸ்எஸ்ல ஒரு பட்டன் ஸ்பேன் வச்சு எழுதிட்ட அப்படின்றது. இப்போ வந்து நான் இதுல வந்து இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுப்பேன். இந்த கிளாஸ் நான் சொல்லி கொடுக்கல. இதுல வந்து ஒரு சின்னதா இன்னும் ஒரு அட்வான்ஸ், ஒரு லெவல் அட்வான்ஸ் போறேன். என்ன பண்ண போறேன், இதுல வந்து ஒரு கிளாஸ் நேம் ஈக்குவல் டு என்னோட பட்டன் இன்புட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, சோ ஆர் ஜஸ்ட் இன்புட் அப்படின்னு கொடுக்கும். ஸோ இப்போ நான் போய் இதுக்கு சிஎஸ் எழுதணும்னா எப்படி பண்ணணும்னா, ஸோ டாட் பட்டன்ஸ் இன்புட் அப்படின்னு எழுதலாம், பட்டன் இன்புட் அப்படின்னு எழுதலாம், இப்படி எழுதலாம். இல்லைன்னா இந்த கிளாஸே நான் கொடுக்காம என் பட்டன் ஸ்பேன்குள்ள இருக்க இப்படி போட்டா சைல்டு இருக்க என்னோட இன்புட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றது. ஓகேவா, என்னோட எலிமெண்ட்டுக்குள்ள இருக்க இன்புட் எடுத்துக்கோ. அந்த எலிமெண்ட்டுக்கு என்னோட பேடிங் வந்து 20px அப்படி சொல்லலாம். அதாவது இந்த இதுல இருந்து இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20px ஆட் ஆயிருக்கு. ஸோ என்னோட பட்டன் ஸ்பேன்ல இருக்க இன்புட். ஸோ இப்படியும் சொல்லலாம். ஸோ இப்படிலாம் இப்படி பண்ணிட்டு இது வந்து ஒரு 2 லேயருக்கு ஓகே, 3 லேயருக்கு ஓகே. நான் 100 லேயர் உள்ள போய் எழுதுறேன், 5-10 லேயர் உள்ள போய் ஒரு காம்பனன்ட் எழுதுறேன், 20 லேயர் உள்ள போய் ஒரு காம்பனன்ட் எழுதுறேன் அப்படின்ற கேஸ்லாம் வந்து இது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அட்வான்ஸ்டா சாஸ் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. SCSS. ஓகேவா, சாஸ் அப்படின்றது என்னன்னா, நான் எப்படி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து ஒரு லாங்குவேஜ், JSX அப்படின்றவங்க வந்து ஜாவா ஸ்கிரிப்டையும் HTML-ஐயும் கம்பைலிங் பண்ணி உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபார்மட் கொடுத்தான், ஒரு பர்டிகுலர் இது கொடுத்தான், அதை பேபிள் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்டாவே கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி சாஸ்ன்றது வந்து சிஎஸ்எஸ்க்காக. எதுக்காகனா சிஎஸ்எஸ்ல என்ன பண்ணாங்கன்னா சிஎஸ்எஸ்ஐயும் ஜாவா ஸ்கிரிப்டையும் கம்பைன் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஃபார்மட் கொடுத்தாங்க. அது ஃபார்மட் பேர் வந்து SCSS அப்படின்னுவாங்க. இந்த SCSS ஃபார்மட் எப்படி இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தா வந்து ஃபுல்லா பார்த்தா ஜாவா ஸ்கிரிப்ட்லயே
நீ வந்து கலர்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்க முடியும், ஜாவா ஸ்கிரிப்ட்லயே கொடுக்க முடியும். எதனால இதுல அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, நீ இப்படி கொடுக்குறத நீ எப்படி கொடுக்கலாம்னா, டைரக்டா இந்த பட்டன் ஸ்பேனுக்குள்ள இருக்க இன்புட்டுக்கு இந்த மாதிரி கொடு அப்படின்லாம் நீ டைரக்டா ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு நார்மல் ஆப்ஜெக்ட் ரெப்ரஸன்டேஷன்ல சிஎஸ்எஸ் கொடுக்க முடியும். ஓகேவா? இது நான் பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த மாதிரி கொடுத்து உன்னால என்ன பண்ண முடியும்னா ரொம்ப சிம்பிளா சிஎஸ்எஸ் எழுத முடியும். ஓகேவா? சோ இது வந்து இப்ப நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சாஸ் அப்படின்ற ஒரு ஃபார்மட் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல எப்படி அந்த சாஸ்ன்ற ஃபார்மட் சிஎஸ்எஸ் ஃபார்மட்லாம் எஸ்சிஎஸ்எஸ்ன்ற ஃபார்மட் சிஎஸ்எஸ்ஆ மாறுது அப்படின்றதெல்லாம் வந்து நான் சொல்லித்தரேன். ஓகேவா? நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணதுதான், இது வேற ஒன்றும் புதுசா நான் ஒன்று சொல்லி தரல. நான் உங்களுக்கு வெப்பேக்ல ஸ்டார்டிங்கே சொல்லி கொடுத்தேன். இந்த இடத்துல வந்து நிறைய ஃபார்மட் இருக்கு. இது ஒரு ஃபார்மட் வந்து சாஸ் அப்படின்ற ஃபார்மட் கன்வெர்ட் ஆகி சிஎஸ்எஸ் அப்படின்னு விழுது. ஸோ இதுவும் வந்து வெப்பேக்ல பண்ற ஒரு விஷயம் தான். ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம்னா, ரியாக்ட்ல நீங்க சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணலாம். நார்மலா எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். கூல். எனி டவுட்ஸ்?